السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم هو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وكفى بالله شهيدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பித்தேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சில திருமறை குர்ஆன் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது நடக்கக்கூடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆங்காங்கே உலகத்தில் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கும். அது அந்த எந்த வசனத்தோடு எப்படி தொடர்புடையது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்
இப்படிதான் இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக அல்லாஹ் அட்வான்ஸாக பல விஷயங்களை சொல்கிறான். அதை சொல்வதற்கு முன்னால் சில வசனங்கள். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, இந்த தூதரிடத்தில் சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். வதீனில் ஹக், உண்மையான தீனை சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த அல்லாஹ். லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களை, மனித சட்டங்கள், மதங்கள், எந்த சட்டமாக இருந்தாலும் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு வின் பண்ணக்கூடிய, மேலோங்கக்கூடிய ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா சட்டங்களையும் அவர் தோற்கடிக்கும் அல்லாஹ். நான் கொடுத்தனுப்பிக்கக்கூடிய இந்த வேதம், இந்த சட்டங்கள் உலகில் எந்த சட்டத்தை கம்பேர் பண்ணிப்பாரு அது தோத்து போயிடும் அப்படிங்கிறான் அல்லாஹ். வலவுக்கரிகள் முஷ்ரிக்கூன், அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு கடுப்பா இருக்குமா. ஏன்னா இவ்வளவு துல்லியமா இப்படி சொல்லுது, இவ்வளவு சட்டங்கள், பண்புகள், எல்லா நேர்மைகள், மனிதாபிமானங்கள், மனித நேயங்கள் என்னடா இப்படி சொல்லுது என்று கடுப்பாத்தான் இருக்குமா. கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்றான் அல்லாஹ். எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது? சில நேரங்களில் அவரவரை புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் நடைமுறையில் நடந்த, எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒன்றை சொல்கிறேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் ஆரம்பிக்கக்கூடிய நபி வழியை மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் சிவவடிவேல் என்று ஒரு ஜட்ஜி இஸ்லாத்திற்கு வந்தார். சிவவடிவேல் மாவட்ட நீதிபதி, தென்காசி நீதிபதியா இருந்தார். அவர் முஸ்லீம் ஆயிட்டார். நம்மோடு பல மீட்டிங்கள் அவர் கலந்திருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்ட என்ன கேள்வின்னு சொன்னா, எதை வைத்துக் கொண்டு நீங்கள் இஸ்லாத்தில் வந்தீர்கள், இஸ்லாத்தில் உங்களை கவர்ந்தது எது அப்படின்னு கேட்டார். அவர் கொஞ்ச நாள் யோசிச்சு, நல்ல ஒரு முக்கியமான கேள்விதான், நல்லா பேசுவார். தென்காசி தான் இருந்தார் மாவட்ட நீதிபதியா. உங்கள் எல்லோருக்கும் சாதாரணமாக தெரிந்த வசனம் தான் அந்த ஒரு வார்த்தை என்னை கவர்ந்தது அப்படின்னார். என்ன வார்த்தை? லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னாரு. உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்பதை விட ஒரு தியரி கொள்கை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். இதை விட ஒரு தீர்வு மனிதருக்கு அப்படி தோணாது. இதை சட்டமாக்க முடியாது. உங்க வழியில நீங்க இருங்க, என் வழியில நான் இருக்கேன். இதை மனிதன் உணர்ந்து கொண்டால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அக்கம் பக்க சண்டையிலிருந்து, தெரு சண்டையிலிருந்து, ஊர் சண்டையிலிருந்து, நாட்டுக்கு நாடு சண்டையிலிருந்து பிரச்சனை நான் மூக்க நுழைக்க மாட்டேன். என் பற்றி நீ மூக்க நுழைக்காது. நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை நான் சொல்கிறேன், நீ கொண்டிருக்க கொள்கையை நீ சொல்லு. மக்கள் விரும்புவதை ஏற்றுக்கொள்ளட்டும். என்ன ஏன் நீ மூக்க நுழைக்கிற? உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன் என்ற ஒரு கான்செப்ட், அந்த தியரி என்ன இஸ்லாத்தின்பால் ஈர்த்ததில்லை. எவ்வளவு பெரிய, அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் எல்லாம் நமக்கு விளங்காது என்று ஆலிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு விளங்கியது. அவர் இஸ்லாத்திற்கு வந்தார். சொல்ல போனால் குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு வந்த வேதம் என்று சொல்லவும் முடியாது. ஹுதலின்னாஸ், மனிதர்களுக்கு வந்ததுங்க அல்லாஹ் குர்ஆன்ல. நபிகள் பெருமானா இந்த குர்ஆனை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் கிடையாது. யார் முஸ்லீமா இருந்தா? அப்ப யாருக்கு இறங்கியிருக்கு? முஸ்லீமுக்கு இறங்குச்சு, மனிதர்களுக்கு இறங்கியது. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதை ஒத்துக்கொண்டதால் முஸ்லீம். அவ்வளவுதான் வித்தியாசமாக. அப்படி இந்த வசனத்தினுடைய தியரி அவ்வளவு வித்தியாசமான ஒரு தியரியாக இருந்தது. ஏன் அப்படி அந்த வசனம் அப்படி இருக்கிறது? எதனால் மற்ற விஷயங்களில் இது வேறுபடுகிறது? இஸ்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதற்கு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஹதீஸ் நாம் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், அத்தீனு அன்னஸீஹா. இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுவது இஸ்லாம். இது யார் சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் ஒரு சிந்தனை யாருக்கே வராது. பிறர் நலன் நாடுவதுதான் மொத்த இஸ்லாமும். பிறருக்கு நல்லதை நாடுவதுதான். இப்ப என்ன இருக்கு? பிறருக்கு நல்லதை நாடு, தீயதை நாடாமல் இரு. நல்லதை நாட முடியாது இல்லையா? தீயதை நாடாமல் இருப்பதும் நல்லது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவனுக்கு நான் இடங்களை நாட மாட்டேன், அதுவே நல்லது. நீ நல்லதை நாடுவது நோக்க இருக்கட்டும், பிறருக்கு தொல்லை கொடுக்காதே, பிறரை வஞ்சிக்காதே, பிறரை திட்டாதே, அதுவே நல்லதுதான். அதைத்தான் அத்தீனு அன்னஸீஹா. இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுவதுதான். ஏன்?
பெரிய ஒரு விஷயமா சொல்லட்டா, எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நரகம் போய்விடக் கூடாது. அதான நோக்கம். எவ்வளவு பெரிய நல்லது அது. லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகுன் முஃமினீன். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நபியே உன்னை மாய்த்துக் கொள்ளப் போகிறீரா? ஏன் அப்படிங்கிறான்ல. ஏன் மாய்த்துக் கொள்கிறீர்? அவ்வளவு கவலை, நொந்து நொம்பலப்பட்டு கவலைப்பட்டு ஒரு வசனத்துல ஃபலா தذهب நஃப்ஸுக அலைஹிம் ஹஸ்ராத், கவலையால் உன் உயிரை விட்டு விடாதே நபியே. குர்ஆன்ல இருக்குங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. எதுக்கு கவலைப்பட்டாங்க? உங்களுக்கும் எனக்கு வரக்கூடிய கவலை இல்ல. நம்ம கவலை என்ன? வருமானம், சம்பாத்தியம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்கல, பிசினஸ் சரியில்லை, இந்த கவலை நம்மளுக்கு. ரசூலுல்லாஹ் எந்த கவலையா? தான் போகக்கூடிய சோனத்திற்கு இவர்கள் வந்தார், வராமல் போய்விட்டால் நரகத்தை எப்படி தாங்க போகிறார்கள் என்ற கவலை. கற்பனை கேட்டதா? ஒரு சாதாரண மனிதன புத்தி வருமா? யாரோ ஒரு நரகத்துக்கு போயிடுவான், அது தாங்க முடியலையே. என்னை சுற்றி இருக்கக்கூடிய நரகத்தை அவன் தாங்க முடியுமா? அவன் எப்படி தாங்குறது? இந்த கவலை நபிகள் பெருமானாருக்கு. கவலையால் உயிர் போகிறோம். அதுல இன்னொரு விஷயத்தையும் வழங்கலாம். ஒரு மனிதனை கவலை தான் உருக்குலைக்கும். பார்த்திருக்கீங்களா? கவலை மூத்தாக்கிறோம். அட்டாக் எதுல இருந்து வருதுங்கிறிய? ஒரி கவலை. பெரிய பெரிய பல கோடீஸ்வரனா இருக்கான அவனுக்கே அட்டாக் வருது. உலக கோடீஸ்வரன்ல ஃபர்ஸ்ட் அவன். நம்ம 2வது கோடீஸ்வரன் ஆயிடுவோமோ, லேட் ஆயிடுவோமோ, நம்மளை விட அப்படி அந்த கவலை. ஃபுட்பால் பிளேயரா இருப்பான், கிரிக்கெட் பிளேயர் இருப்பான், அட்டாக். ஏன் தோற்று விடுவோமோ? கவலை ஒரு மனிதனை மாய்த்து விடும். அதே அல்லாஹ் என்ன கவலை? இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீ கவலைப்பட்டு உன் உயிரை மாய்த்து விடாதே நபியே. இப்படி யாரு சொல்லுவா? இப்படி ஒரு சட்டத்தை எங்க பார்க்க? இப்ப பாருங்க, இந்த மார்க்கம் இவர் கொண்டு வந்த மார்க்கம் உலகத்தில் எந்த மதமும் மார்க்கம் இப்படி சொல்ல முடியாது, சொன்னதில்லை. சும்மா அவரவர் தங்கள் மதத்தை சூப்பர் தான் சொல்லுவான். அதெல்லாம் பாயிண்ட். தான் சொல்லக்கூடிய ஆதாரத்தை மறுக்க முடியக்கூடாது. கரெக்டான ஆதாரம், இதை மறுக்க முடியவில்லை என்பது போன்ற வசனங்களை திரும்ப பார்க்கலாம். இதுல லா இக்ராஹ ஃபித்தீன், அது முக்கியமான விஷயம் தான். இந்த உலகத்தில் எந்த மதம் இப்படி சொன்னதாக தெரியவில்லை. இந்த என்னுடைய மார்க்கத்தில் கண்டிஷன், நிர்பந்தம் கிடையாது, வந்துதான் தீர வேண்டும் என்பதல்ல. போ அப்படிங்கிறான்ல. உனக்கு நல்லது வேண்டும் என்றால் வா, உனக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் வா. விரும்பினால் ஏற்றுக்கொள், விரும்பாவிட்டால் மறுத்து விடு. குர்ஆன்ல இருக்குது. உனக்கு இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள், இஷ்டம் இல்லையா மறுத்துட்டு போ. உலகத்தில் உனக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஏற்பதும் ஏற்காத உன் இஷ்டம். இதுல கட்டாயம் கிடையாது. சொல்லுவோம், முட்டா பயில சொல்லுவான், பணத்தை கொடுத்து இஸ்லாத்தில் இருக்க கூடாது. ஏனென்றால் இஸ்லாம் என்பது உள்ளம் சார்ந்தது. பணத்துக்கு அவன் உள்ளத்துல இஸ்லாம் இருக்குமா? அதுதான் லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது, கட்டாயமாக வந்தாக வேண்டும் என்பது கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்பது அதைத்தான் மேலும் சொல்கிறது. இந்த மார்க்கத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் நம்ம பேச வேண்டியது. உலகத்தில் எல்லோரும் நீதியை பேசிவிடலாம், நீதியை உலகத்தில் பேசத்தான் செய்வான். திருமறை குர்ஆன் சொன்னது போன்ற ஒரு நீதியை சவால் விட்டு கேட்கலாம், கொண்டு வா. அது மாதிரி இது மாதிரி வா. குர்ஆன் சொல்லுது, நீதியை பத்தி சொல்லுது. அப்படி ஒரு நீதி எந்த வேதத்தினாலும் கொண்டு வா, எதுல இருந்தாலும் கொண்டு வா என்பதற்கு சில வசனங்களை பாருங்கள். கூனு கவ்வாமின பில் கிஸ்த், நீங்கள் நீதியாக ஆகிவிடுங்கள், நீதியாக நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக நீதியாக இருங்கள். அது அர்த்தம் என்ன? எப்படி தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகிறீர்களோ, எப்படி நோன்பு அல்லாஹ்வுக்காக வைக்கிறீர்களோ, அதாவது நீதியை அல்லாஹ்வுக்காக நீதியாக இருங்கள். வலவலா அம்பசிக்மாவில் வாழ்ந்தேன், உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியா நீங்களா என்றால் நீதி, என் உயிரா நீதியா என்றால் நீதி சொல்லுவான். ஏன் உயிரா நீதியான நீதி, உன் பெற்றோர் உயிரா நீதி என்றால் நீதி. நீதியை சொல்வதால் என் பெற்றோர் செத்து சாகட்டும் இஸ்லாத்தில் தெரியுமா உங்களுக்கு? நான் நீதியை சொல்வதன் மூலமாக என் தகப்பனுடைய தலை கொய்யப்படும், என் தாய் வெட்டி கொல்லப்படுவாள். சொல்லு நீதியா, கொல்ல சொல்றாங்க. நீதியா உன் பெற்றோரா, நீதியா உன் உயிரா, எப்படி சொல்றான் பாருங்க. இது இஸ்லாம் வேற எங்க இப்படி சட்டம் இருக்குமா? உயிரா உயிரா உயிரை போனாலும் நீதியை விட்டு விடாது என்று திருமலை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை பாருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்பரு லித்தக்வா, ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தால் நீங்கள் அநீதி செய்து விடாதீர்கள். ஒரு ஆள் மேல உங்களுக்கு கோபம் இருக்கும்,
சிம்பிளா வழங்கதா இருந்தா நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருக்கீங்க, ஒரு டிஎஸ்பி அல்லது எஸ்பி அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க, உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை அப்படி வச்சுக்கோம். பக்கத்து அடிக்கடி சண்டை வருது, அவனை வேற ஒரு பிரச்சனை அவனை போலீஸ் இழுத்துட்டு வர்றாங்க. அவனை பார்த்தவன் எதுக்கு இவனை இழுத்துட்டு வர்றாங்க? சார் இவனால கம்ப்ளைண்ட் இருக்கு சார். என்ன செஞ்சான்? என்ன அடிச்சான் சார். அடிச்சான், இவன் அடிப்பான், தூக்கி உள்ள ஓடியா அப்படி சொல்லாது. ஏன் எனக்கு கோவம் இருக்குல்ல, ராஸ்கல் ஏன்ட்ட இவன் சண்டை கொடுத்திருக்கான், பகல் சண்டை பிடிப்பான் அப்படின்னு நான் இருக்கக்கூடாது. எதன் எப்பொழுது அவன் மீது குற்றம் அதற்கு ஆதாரம் என்ன? ஒன்னு அடிச்சானா சான்று இருக்காதுக்கு, சாட்சி இருக்காதுக்கு, நீ சொல்றது உண்மையா? எனக்கு அவன் மீது கோபம் இருக்கலாம், அந்த கோபம் அநியாயம் செய்ய தூண்ட வேண்டாம். இஸ்லாமிய சட்டம் அது. அக்ரபலி தக்குவா, அதுதானப்பா தக்குவா அப்படின்னு. தக்குவாவிற்கு நெருக்கமானது உயிரையும் உடலையும் போல நீதியும் தக்குவாவும். உயிரும் உடல் எவ்வளவு நெருக்கமானது, அதுபோல நீதியும் தக்குவாவும் நெருக்கமானது. ஜாக்கிரதை. இதெல்லாம் இப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் அல்லாஹு தாலா கொண்டு வந்த நபிகள் பெருமா கொண்டு வந்த மார்க்கம் மற்ற மதங்களை மற்ற சட்டங்களை பின்னுக்கு தள்ளாது? இதை தள்ளிட்டு போற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியுதா? இதை உடைக்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கா? உதில் இல்லதீனை காத்தலும் நபியான் அல்லாஹ் குர்ஆன். அநியாயம் இழைக்கப்பட்டார்கள் என்பதற்காகத்தான் போரை அனுமதி. இஸ்லாமிய போர்கள் எல்லாம் தர்ம யுத்தங்கள் தான். அநியாய யுத்தங்கள் நடந்ததே கிடையாது இஸ்லாத்தில். தர்ம யுத்தம், அக்கிரமம் செய்தார்கள். இந்த அக்கிரமத்தை ஒழித்து கட்டத்தான் போர் என்பது இஸ்லாமிய சட்டம். இதெல்லாம் குர்ஆன் நீங்க எடுத்து பாருங்க. இது போன்ற வசனங்கள்லாம் எத்தனை இருக்கு? கொஞ்ச நெஞ்ச வசனமா இருக்கு. என்னதான் நீதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தொல்லை வரத்தான் செய்யுங்க. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இப்ப திரும்ப பிரச்சனையா கிடையாது. நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் ஏன் பார்த்துட்டு இருக்கான் இவங்களை, அல்லாஹ் ஏன் விட்டு வைக்கல, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பாபர் மசூதி இடிச்சவன் கை காலையெல்லாம் அல்லாஹ் முடக்க வேண்டியதானே? இந்த பிரச்சனை இஸ்லாத்துல கிடையாது. பல நபிமார்களை வெட்டி கொண்டார்கள், அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருப்பான். உலகமே அப்படித்தானே, உலகமே சோதனை கூட தானே. சோதனை கஷ்டம் இல்லாத எப்படி சோதனை ஆகும்? நபிமார்களை வெட்டினார்கள். இன்னொரு வசனத்துல நீதியை பேசியதால் வெட்டி கொண்டார்கள். நீதியை பேசலாம் கொண்டு இருக்கா உலகத்துல? ஒரு அயோக்கிய ஆட்சிக்கு வந்து நீதி பேசி பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட், அக்கிரமமான கவர்மெண்ட், அதை நீதியை போய் பேசுவாங்க, கொலையாளர் பண்ணுவான், வெட்டி கொலைத்தார செய்வான். இதுதான் நடந்திருக்கு. ஆகவே உதிர இல்லதீனை யுகாத்திலூன பிஅன்னஹும் ஸலிமூ. அக்கிரமம் உச்சகட்டமாகும் போது போர் அனுமதிக்கப்பட்டது. அக்கிரமம் வேலம்புகிறது. இனிமே சும்மா இருக்காதீங்க. அநியாயம் பண்றான், வம்பு பண்றான், சும்மா இருக்காத. எப்படி போர் சண்டைகள் வரும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எப்படி சண்டைகள் வரும்? வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்தில் கிதாப் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா. ஊத்தில் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு வேதம் கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் யாருமே கிடையாது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரிஜினல் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிடையாது. ஆனா அந்த ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ல இருந்து வந்த ஒரு சில பேர் ஆண்டாயம் கிடப்பாங்க. இதை போல சில பேர் பார்க்கலாம். அபூஜையில போல சில பேர் பார்க்கலாம். நீ சவுதியில போய் பார்க்கலாம். ஒரு பக்கம் கண்ணாடி பாட்டில் நொறுக்கிட்டே போவான் ரோட்ல, அபூஜையில் மாதிரி. கார்ல இருந்து இறங்கி அந்த கண்ணாடி பாட்டில எடுத்து ஓரமா போட்டு போவார். அபூபக்கருடைய ஜீனும் அங்க இருக்கும், அபூஜையில் ஜீனும் இருக்கும். எப்பவுமே அந்த ஜீன்கள் அந்த சேட்டை இருக்கத்தான் செய்யும். கண் கூட பார்க்கலாம். மினாவுல ஹஜ்ஜுடைய நேரத்தில் மினாவுல சண்டைக்கு வர்றானே, தேவையில்லாத கதைக்கான மினாவுல வச்சு ஹிந்தி குவைஸ், சவுதி குவைஸ், ஒரு அரபி ஷேக் இருக்காங்க. இந்தியா பெஸ்டா சவுதி பெஸ்டான இருக்கான். ஹிந்தி குவைஸ், இந்தியா இந்தியா, ஹிந்தி குவைஸ் அவர் சவுதி குவைஸ், குள்ளு குவைஸ் அப்படின்னு ரெண்டுமே நல்ல நாடு தான். ஏன் எல்லாம் நல்லா படிச்சதானங்க. மொழியால நாட்டால உயர்ந்தாலும் இருக்கா. வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. வானம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இது இந்தியா வானம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அல்லாஹ் படைச்சதுதான். பூமி அதே மாதிரி தான் அப்படிங்கிறான். நீங்கள் பல மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது, எல்லா மொழியும் அல்லாஹ் உருவாக்குறாங்கிறான். எந்த மொழி எவனும் உட்கார்ந்து உருவாக்கல. உலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மொழிகள் அல்லாஹ் உருவாக்குறது. இது தெரியலையே.
இந்திக்கு வயசா சவுதிக்கு வயசுங்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்கறோம் தெரியுமா? புத்திய பாருங்க, நான் ஒரு அரபிங்கிற அகம்பாவத்தை பாருங்க. அரபியின் அலா அஜமின் நாங்க சொல்லலாம். ஒரு அரபி மற்ற மொழிக்காரர்களை எந்த வகையிலும் சிறப்பு மிக்கவன் கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்? அவன் புத்தி அப்படித்தான் போகுது. அரபியல்கிட்ட இருந்துச்சு, ஈவன்ட் இருக்காதா, கிரிக்கெட் இருக்காதா? அவன் கேட்கிறான், அல் குர்ஆன் ஹிந்தி அவ் அரபி. குர்ஆன் இந்திய மொழியில இறங்கி இருக்கா, ஹிந்தியில இறங்கி இருக்கா, இந்திய மொழியில, அரபில இறங்கி இருக்கா, அரபில. அப்புறம் என்ன? அரபி தானே பெஸ்ட்ங்கிறான். ரசூலுல்லாஹ் அரபியா ஹிந்தி? அரபி என்ன? அரபி. அப்புறம் என்ன அப்படிங்கிற. அப்புறம் என்ன? நான் சும்மா இருக்கல, போ வரும்ல. அபுஜெயில் அரபியா ஹிந்தி? பெருசா வேண்டாம். அபுஜெயில் யாரா? அதை எந்த இடத்தில் நபிகள் பெருமானார் இருந்தாரோ அந்த இடத்தில் அபுஜெயில் இருந்தான். மூசா நபி இருந்த இடத்தில் பிறவோடு இருந்தான். நல்லவனும் கெட்டவனும் ஒரு மண்ணின் ஒரு வீட்டில் இருப்பான. விலகுதா? சவுண்ட் விலகுதா? நல்லவர் கெட்டவர் எல்லா இடத்திலும் இருப்பான். ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு வீட்டிலும் தாப்ப நல்லவனா இருப்பான், மக மோசமா இருப்பான். மகன் நல்லவனா இருப்பான், தாப்ப மோசமா இருப்பான். அண்ணன் நல்லவனா, தம்பி கெட்டவனா இருப்பான். ஒரே வீட்டில் இருக்க. அப்ப நல்லவர் கெட்டவர் என்பது இந்த அளவுகள் கிடையாது. எங்கும் நடப்பான். திருமலை குர்ஆன் அரபி என்பதால் மதிப்பல்ல, அது இறை வேதம் என்பதால் மதிப்பு. நபிகள் பெருமானார் அரபி என்பதற்காக மதிப்பா? இல்லவே இல்லை, இறை தூதர் என்பதால் மதிப்பு. இப்படி ஒரு கான்செப்டை என்ன மாதிரி சொல்லிடுறோம்? இப்படி ஒரு பேசிக்க யார் சொல்லிடுவா? யாரும் சொல்ல முடியாது. இல்லையே, எங்க வார்த்தாலும் இல்லை. வல தஸ்மௌன அல்லாஹ் சொல்றான், வல தஸ்மௌன மினல்லதீன ஊத்தில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த ஜீன்கள், அஷ்ரக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அதன் கசீரா சொல்லை தரும் வார்த்தைகள் உங்கள் காலில் வந்து விழுவது போல சொல்வார்கள். நம்ம காலில் வந்து சொல்ல என்ன 10 பைசா முறுக்கு பள்ளியாளர்களுக்கு சொன்னாங்க நம்ம நாட்டில். நமக்கு தெரிஞ்ச முடியல. துல்கரை வச்சு தூக்கச்சி கெட்டுனால டென்ஷன் ஆகும், கோவம் வரும். துல்கரை வச்சு தூக்கச்சியை கெட்டு இடம் ஒதுக்கினால அவங்களுக்கு சுடுகாட்டு இடம் ஒதுக்கீடு சொன்னா இது போன்ற கடுமையான வார்த்தைகளை சொல்லுவான். பள்ளிவாசலை பான் சொல்வதை நாய் ஊழையிடுவது போல இருக்குன்னு சொன்னவங்களாம் உண்டு. இந்த மாதிரி வார்த்தை கால வந்து உழத்தான் செய்யும். அல்லாஹ் சொல்லுவான், இவன் கால வந்து உழவும், பரவாயில்ல உழட்டும், சொல்லத்தான் செய்யும், சும்மா இருக்க மாட்டான். நீ எவ்வளவு நேர்மையாக, நீதியாக, பண்பாக, கண்ணியமாக இருந்தாலும் வம்பை இழுப்பான். இதுக்காகத்தான் லக்கும் தீனுக்கு என்ன சொல்லிருக்கு, உன் தீனை நீ வச்சுக்கடா, என் தீனை நான் இருக்க முடியும் விடுறா, கேட்க மாட்டேன். உன் மதத்துக்கு நான் வரல, என் மதத்துக்கு நீ அதோட புஞ்சாய காலத்துல சொல்லுது, குல்யா இவள் காப்பிரும் அபுதுமா சாபுதும், நீங்கள் வணங்கக்கூடியவர்களை நான் வணங்க போவதில்லை, நான் வணங்கக்கூடியவனை நீங்கள் வணங்க போவதில்லை. உங்க வழியில நீங்க இருக்க, என் வழியில் நான் இருக்கேன், விடமாட்டான். எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், லம் காத்தலுக்கும் சித்தி, மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை. எப்படி சொல்றான் பாருங்க, தீன விஷயத்தை சண்டைக்கு வரல. அதாவது உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு ஏற்றுக்கிட்டான், அப்படி வச்சுக்கோம். மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை. வல முகுருக்கும் தியாரிக்கும், உங்க வீட்டுல இருந்து உங்களை துரத்த அவன் தயார் இல்லை. உன் ஊர்ல நீ இருக்க பாய், இது உங்களுக்கு நாடு எனக்கு நாடு. பாகிஸ்தான் போக சொல்லவே நடக்கும், சொல்லல. முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போனடா, நீ போடா, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற மாதிரி நீ போடா. நான் ஏன் பாகிஸ்தானுக்கு போனோம்? அங்க பாகிஸ்தான்ல முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, இந்துக்கள் மைனாரிட்டி. இந்த மாதிரி சொல்ற இந்த பிஜேபி காவிகள் இருக்கணும், இவங்களை பாகிஸ்தான் அனுப்பி விட்டோம் வைங்க, அங்கேயும் மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிவிட்டு போய் இங்கேயே அடிவிட்டு போய் இந்த மூலைகளை அங்க கொடுத்துட்டோம்னா அங்கேயும் இந்துக்கள் முஸ்லிம் பேலன்ஸ் ஆகிக்குவான், இங்கே ஆயிரும். நீ போடா, நம்ம டென்ஷன் ஆக்குவான். இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்கான் பல இடங்கள்ல. பெரும்பாலும் வடநாட்டில், தமிழ்நாட்டில் பெருசா ஈடுபடுறதுன்னு வைங்க, ஆனால் என்றைக்கும் வரலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதுக்கு அல்லாஹ் சொல்ல இப்படிதான் இருப்பாங்க. எப்படி? மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை, உங்களை உங்கள் வீட்டை விட்டு துரத்த வந்த யாராக இல்லை, துரத்தலாம். அன்தபர்ருஹும், அந்த மாதிரி ஆட்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளும். நீதியாக நடந்து, நீதியான யாற்ற
இந்துக்கள் நம்முடைய எதிரிகள் கிடையாது. அது வரைக்கும் நிறைய பேர் தப்பா எழுதி வச்சிருக்கான். இந்துக்களில் நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள், முஸ்லிம்கள்ல விரோதிகள் இருக்கான். இருக்கா இல்லையா? உலகத்துல இந்து நண்பர்கள் உண்டு, முஸ்லிம் விரோதிகள் உண்டு. அப்துல் காதருக்கு ராமசாமிக்கு சண்டை. அப்துல் காதருக்கு சப்போர்ட் ஆளுவர் நம்மால அடிச்சுட்டான். எங்கடா அடிச்சான்? சாராய கடையில. அப்துல் காதருக்கு சாராய கடையினால அவன் அறையணும். உனக்கு என்னடா சாராய கடையில? அங்க என்னடா சண்டை உனக்கு? ஏன்னா ஒரு அப்துல் காதர் பள்ளிவாசல் சாராய கடைக்கு போகணுமா? அதே அநீதிடா. உன் உடலை நீ அழிப்பதற்கு உனக்கு அல்ல அனுமதி தரவில்லை. அநீதி, அக்கிரமம் அது. அவன் அறையணும். அப்போ இங்கே முஸ்லிமா முஸ்லிம் அல்லாதவன் என்று இஸ்லாம் பார்க்கவில்லை. நீதியா அநீதியா? இப்படி சொல்றது சொல்லுது. இதை விட ஒரு அருமையான சொல்ல எப்படி இருக்க முடியும்? அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு எதாலுடைய பாத்திரம் ஹத்தா எருந்துக்கும் அந்தீரிக்கும். இதுதான் உச்சாட்டமான வசனம். நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் வரை உங்களுக்கு சண்டைக்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் காபிராக வேண்டும் என்பதுதான் அவன் எண்ணம். நான் முஸ்லீம் இல்ல காணும், நானும் இந்து காணும், நானும் காபிரு காணும். அப்போ ஓகே வாங்க அப்படின்றோம். நீங்கள் காபிராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த புத்தி அவனுக்கு இருக்கும். அப்படி உள்ளவன இருக்கான். இந்துக்களில் எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த விஷமிகள், இந்த வேஷம் போடக்கூடியவர்கள் நம்ம எல்லாம் சொல்றாங்க, பழைய மார்க்கத்துக்கு வாழ்நாள்ல ஒரு கிருக்க. இது அவன் வார்த்தை இல்ல, எல்லாம் இந்த விஷமத்தனமான வார்த்தைகள் தான். அது ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், கால் உள்ளது கோபிகி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஷுஐப் நபி. அந்த ஷுஐப் நபியை பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அகம்பாவம் கொண்டவர்கள். அல்லாஹ் முஸ்தக்பிர் என்ன ஆணவம் கொண்டவர்கள். நாங்க தான் நாட்டாம, நாக்கதான் ஊர் பெரியவர், எங்க சொல்ல கேட்டு போகடா. இந்த அகம்பாவம் நிறைய பேர் எங்க சொல்லத்தான் நீங்க இந்த அகம்பாவம் இருக்கா இல்லையா? இப்ப இல்ல, ஆரம்பத்தில் நம்ம கொலை நாங்க பெரிய மனுஷன், இந்த ஊர்ல வேற யாரா நாட்டாம, சொல்ல கேட்டு போடா அப்படின்பா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, அகம்பாவம் கொண்ட பிரமுகர்கள் சொன்னார்கள், யா ஷுஐபே வல்லதீன ஆமனும் ஆக்க, உன்னுடன் ஈமான் கொண்ட முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு போ. அவ்வளவு தவறுன்னு ஃபீமிலித்தான், இல்லைன்னா நம்ம பழைய மார்க்கத்துக்கு வா. காபிராவங்க நபிய, நீ காபிராவியா? என் கூட ஈமானே கூற விடு, அப்படின்னா எடுத்துக்கலாம், ஊரை விட்டு போ என்னெல்லாம் சொல்லுவார்கள். வலன் தர்லா அன்கல் யஹூத நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். நபியே, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உன்னை திருப்தி கொள்ள மாட்டார்கள். எப்ப திருப்தி கொள்வான்? நீங்கள் அவன் மதத்தை பின்பற்றினாலும் திருப்தி கொள்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்ன நீ பின்பற்ற சொல்ற அர்த்தம் இல்ல. எப்பா நீ யூத கிறிஸ்தவ என்ன சொல்லாதான் என்ன, நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்லணும். இந்த யூத கிறிஸ்தவ ஜீன் தான் என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எவனெல்லாம் பிறப்பால் உயர்ந்தவன் சொல்றான் எல்லாம் அந்த ஜீன் தான். ஞாபகம், உலகத்தில் எங்கு பார்த்தாலும் 1% 1% இருப்பான். எவனெல்லாம் நான் பிறப்பால உயர்ந்தவன் சொல்றானா யார நினைக்கிற? அந்த யூத ஜீன், கிறிஸ்தவ ஜீன், அபூஜஹல் ஜீன் அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லாமலாம் இருக்க மாட்டான், அப்படி இருக்கத்தான் செய்வான். வலா தஸாலு தத்தலி வலா ஹாயனுக்கும், துரோகங்கள் தொடரும், துரோகங்கள் தொடருங்கிறான் அல்லாஹ். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துரோகங்கள் அக்கிரமங்கள் நடக்கத்தான் செய்யும், நடக்காமலாம் இருக்காது. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னுமா நீங்கள் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள், யுத்தம் செய்யாமல் இருக்கிறீர்கள், தர்ம யுத்தம் அப்படிங்கிறான். யாருக்கு? நம்மளுக்கு இல்ல, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சொல்றாங்க. ஆட்சி யாரை? அவங்களுக்கு சொல்றான். இந்த ஈரான் போகனால இந்த வசனத்தை அவன் படிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். அதனால தைரியமா அடிச்சான் ஈரான். அதாவது பார்த்தோம், ஏன் இன்னுமா நீங்கள் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? அவங்க கத்து ஐமானகம் ஒப்பந்தத்தை முடித்தார்கள். இந்த தூதரை நாட்டை விட்டே துரத்த தயாரானார்கள். பலம் பாடுறான், பம்புக்கு வந்தார்கள். ஒப்பந்தத்தை மீறினா, தூதரை துரத்தனா பம்புக்கு வந்தான். அதுக்கு நினைவா நீங்க பேசாம இருக்க போறீங்க? எந்த இடத்திலும் சண்டைக்கு போய் இஸ்லாத்தை சொல்ல அடி அப்படின்னு சொல்லல. ஒப்பந்தத்தை மீறான், நம்பிக்கை துரோகம் பண்றான்னு அர்த்தம். ஒப்பந்தத்தை மீறுறது என்ன? நம்பிக்கை துரோகம். அது நம்பிக்கை துரோகம் செய்கிறான். இந்த தூதரை நாட்டை விட்டு துரத்த தயாரானா பம்புக்கு வந்தான்.
ஏன் நீங்க போர் செய்யக்கூடாது? ஒரு முஸ்தலாஃபின் பெண்களை, குழந்தைகளை, வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பதற்காக போர் செய்ய வேண்டாமா? உன் பிள்ளைதான சால்வான் வீட்டை பண்ணலாம், உன் குடும்பத்தான செய்யிருப்பான். அப்படி சொல்றான். இவங்க என்னமோ இஸ்லாம் வாழால் பரவாயில்லை, அவன் அமைதியா இருக்கும் பொழுது இந்த அக்கிரமத்தை பண்ணா செய்யறாங்க. இஸ்ரேல் இன்னைக்கு நடந்தாங்க. எப்போ ஒப்பந்தம் நின்று வச்சுக்கிறா நடக்குது. அங்க நடக்கத்தான் செய்யுது. யுத்த தர்மம்னு சில விஷயங்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு உணவுக்காக குடிச்சு சாப்பிட்டு அதனால உலக நாடுகள் கொஞ்சம் கடுமையா அவன் சாதிச்சு இஸ்ரேல குழந்தைகள் எவ்வளவு கொடுக்குவாங்க. நம் எதிரியுடைய குழந்தை கூட ஒரு வயசு குழந்தை கதறிச்சுதான் மனசு கேட்குமா? எதிரிதான் அவன். ஒரு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அது எதிரி விட பார்க்க மாட்டோமா? அதோட ஒரு கொடூரமான நயவஞ்சக பூனைகள் அவர்கள். நாய்கள், நரிகள், நயவஞ்சக பூனைகள்லாம் இஸ்ரேல் தான். அதாவது அமெரிக்காவுடைய வேட்டை நாய் தான் இஸ்ரேல். அப்படி விளங்கணும் சுருக்கமா. அல்லாஹ் சொல்றான், கை பொய் எவ்வளவுக்கும் 1000 சிக்கி இளம் பலாதிமா. இவர்களுக்கு என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடைக்கிறது அப்படிங்கிறான். இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. என்னைக்கு எப்போது வேணுமாலும் எது வேணா உலகத்தில் நடக்கலாம். கை என்ன ஒப்பந்தம் வேண்டி கிடைக்கிறது? போரில் அவர்கள் வெற்றி கொண்டால் ஒப்பந்தத்தை மீறுவார்கள். தோத்துட்டா ஒப்பந்தம் இருக்கு நம்மளுக்குள்ள ஏறி தோத்தா ஜெயிச்சா ஒப்பந்தமாக கோயாறு. இந்த வீட்டை போன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். வீட்டை போறது சில நாடுகளுக்கு வீடு என்ன வீட்டை போறலாம். அந்த காலத்துல 2ஆம் உலக போர் நடக்கும் பொழுது சில நாடுகள் ஜெயிச்சா அப்போ போட்ட ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? வீட்டை போறா 10 நாடு சேர்ந்து சரியினாலும் ஒரு வீட்டை போறணும் சரியில்லைனா சரியில்லை. அது ஒரு கையில் போறாலும் செல்லாம அவங்க பவர் இருக்காமா. நீதியற்ற ஒரு பவர் தான் வீட்டை போருங்கிறது. இந்த மாதிரி ஜெயித்து விட்டால் ஒப்பந்தமா, தோத்துட்டா ஜெயிச்சா ஒப்பந்தம் கண்டுக்க மாட்டோம். தோத்துட்டா நம்மளுக்குள்ள என்ன வந்தால ஈரான் அடிச்சோன்னு அமெரிக்கா நான் தான் போறேன்னு பாட்டேன். இந்த அவசரப்படாததா சிக்கலாயிர போது அமெரிக்கா வல்லரசுகளை அடிவிட்டு போவோம். உணவுலா இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. இத்தனை விஷயங்களிலும் நமக்கு ஆறுதலான சில வசனங்கள் இருக்கு. ஆறுதலான வசனங்கள் சிலரை வைத்து சிலரை அல்லாஹ் தடுக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகம் அழிந்திருக்கும். இது ஒரு அருமையான தத்துவம். சிலரை வச்சு சிலரை தடுக்காட்டி உலகம் அழிந்து போவோம் அப்படின்னா இன்னொரு சிலரை கொண்டு சிலரை எல்லாம் தடுத்துக் கொண்டு இருக்கிறான். அப்படி தடுக்காவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், கோயில்கள், மடாலயங்கள், சர்ச்சுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் எதுக்கு பயப்படுறாங்க? இதை உடைச்சா அதை உடைச்சுமா, அதை உடைச்சா இதை உடைக்குமா. காபத்துள்ள ஏன் கேட்கிறாங்க? காபத்துள்ள தேவை எல்லா அரபினாலும் ஒன்று சேர்ந்துருவான். அதுதான் முயற்சிமா இருக்கும். அதான் நடக்கும். சிலரை வைத்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அவனை தொடாதான், அவனை தொட்டா இவன் வந்துருவான், இவனை தொட்டா அந்த குடும்பம் வரும், அவன் ஊரே பிரசாதாயிரும், அவனை தொட்டா பேசிக்கணுமா. சில பேரை குடும்ப பின்னல்ல இவனை தொட்டமா உடனே அவன் மொத்தமா 10 பேர் வந்துருவான், உன்னை இவன் 50 பேர் வருவான், அடிதடி வெட்டு குத்தா போயிடும். பேசாம தொட்டாத. இதுதான் உலகமே பாக்குது. அவனை தொட்டோம்னா யார? ஈரான தொட்டான். நல்ல பிராக்டிகலா பாருங்க. ஈரான் அடிச்சா இஸ்ரேல் ஈரான் அடிச்சான். சம்பந்தம் இல்லாத யாரு? ரஷ்யா. ஈரான் தொட்டா நான் வரும். ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு, ராஜ உறவு இருக்கு. ரஷ்யா என்ன சொல்றது? ஈரான் தொட்ட குறைஞ்சு போடுவேன் இஸ்ரேல். ஈரான் இது சைனா நானும் வருவேன். ரஷ்யா சொல்லுவாங்க. வடகொரியா அங்க உள்ள அரக்கு இருக்கவங்க இருக்காங்க, அரக்கு இருக்காங்க, ஃபுல்லா அரக்கு இருக்காங்க. இந்த மன்னர் எல்லாரும் அரக்கு இருக்காங்க. நீங்க நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் அரக்கு இருக்கனாத்தே இருக்காங்க. எவனாலும் இவன் பேச கேட்க முடியல. ஒரு 30 வருஷம் முன்னாலே கொஞ்சமாவது ஆட்சியாளர்கள் பேச கேட்கலாம். இப்ப பேசுவான் பாருங்க, அடிமுட்டாள் அரக்கு இருக்க. எவனாலும் ஒரு கிறுக்கு பிடிக்க போகுது, அனுகொண்டத்துக்கு வீச போறான். எத்தனை கோடி மக்கள் போய் சேர போறோமா? அல்லா இருந்து அப்படிதான் நடக்கும். ஒரு விஷயம் என்ன ஆகுங்க, இன்னொரு விஷயம் என்ன ஆகும்? பாதுகாப்பு சிலரை கொண்டு சிலரை எல்லாம் தடுத்துக் கொண்டு இருக்கிறான். அப்படி தடுக்காவிட்டால் ஒரு பள்ளிவாசல், கோயில்கள், வணக்க ஸ்தலங்களே இருக்காதுங்க. அல்லா குர்ஆன்ல
இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். அப்ப என்ன செய்யணும்? அல்லது அசாபத்து முசீபா காலு இன்னா இல்லாஹி இதோட செய்யணும். உலகான இஸ்ரேல்ல காசாவில் போட்டு கொள்றாரு, குழந்தைகள் சாவு, என்ன செய்ய முடியும்? இன்னால் இல்லா, நாமே மரணிக்க போறோம், அல்லாஹ்வுக்கு போத்தம் போறோம், அதான் செய்ய முடியும். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. நாளைக்கு இங்க நடக்கலாமே, கஷ்டம் எங்கே வருமே, துள்ள வருமே, தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருப்பான், அது இருக்கும். என்ன செய்யலாம்? இன்னார் இல்லா சொல்லலாம். அதை தாண்டி ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, அல்லாஹ் தாங்க முடியாத கஷ்டத்தை எங்களுக்கு தந்து விடாது என்று கேட்கலாம். அவ்வளவுதான் செய்யலாம். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், ஃபன்சுர்னா அலல் கௌமில் முஃசிதீன். ஃபஸாத் முடித்தவர்கள், அயோக்கியர்கள், காவிரி நிராகரிக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து எங்களுக்கு நீ உதவி செய்ய, அவர்களை விட்டு எங்களுக்கு காப்பாயாக, பாதுகாப்பாக கேளு. வருமுன் துவா கேளு. வந்துருச்சா? இன்னால் இல்லா, அவ்வளவுதான். வர முந்தி 1000 துவாக்களை கேட்கலாம். கஷ்டத்தராதே அல்லா, தாங்க முடியல ரப்பி, நீ பாதுகாத்து, என்னோட ஈமான் நீதாபாப்பா, எல்லாம் கேளு. வந்துட்டா இன்னால் இல்லாதான். யாரா கேட்பாங்க? நானே இருக்கேன். நாளை கேள்விப்படுறீங்க, சும்மா பேசுறேன், அப்புறமா வருது, அம்மா மூத்த போயிட்டாரான், கழிப்பிட்ட என்ன செய்வீங்க? அப்படியா? மூத்த போயிட்டாரா? நேற்று நல்லா தானே இருந்தாரு. அவன் நல்லா இருந்தாலும் மூத்தா போவான், செத்தாரம் வந்து ஜாவும். இதுதான் நடக்கலாம் இல்ல? அப்ப நமக்கு என்ன தெரியல, இந்த மரணத்தை வந்து ரொம்ப அலட்டியா, மரணத்தை இருந்து அல்லாட காப்பானு, யாரெல்லாம் நீண்ட ஆயிட்டாலும் கேட்கலாம். மோத்தை தடுக்க முடியுமாங்க யாராவது? உன் விதி இது, என் விதி இதுன்னா அதான் நடக்கும். அலட்டிக்க வேண்டியதில்லை, ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு உயிருக்குயிரான பிள்ளையாக இருந்தாலும் யாராவது மோத்தா விட என்ன செய்வீங்க? இன்னார் இல்லாய் சொல்லவே வைங்க, மெண்டல் ஆயிரும். ஞாபகம், கிறுக்கு பிடிச்சிரும். ஒரு 10 லட்சம் ரூபாய் அல்ல 5 கோடி ரூபாய் 10 பேர் லாஸ் ஆனா என்ன செய்வீங்க? தாங்க முடியுமா? முடிய பைத்தியம் முடிக்கும். இன்னார் இல்லாஹி சொல்லி பாருங்க. நானே மரணிக்க, என் உயிரே போகுது. இப்ப என் பிள்ளை உயிர் போவாதா? என் மனைவி உயிர் போவாதா? என் பெற்றோர் உயிர் போவாது? ஏன் உயிரே போவேன்? போக வேண்டியதான உயிர் என்று அது ரிலாக்ஸ், மனித நிம்மதி, அந்த மனதுக்கு உண்டான ஆறுதல், அப்படி சொல்லக்கூடிய இப்படி ஒரு அருமையான மருந்தை, அருமருந்தை தரக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், பாதிப்பும் வரலாம். வராமல் இருக்கணும். அந்த ரப்புல் ஆலமீன் போதுமான என்று சொல்லி அந்த ரப்புல் ஆலமீனை நம்பி நாம் செயல்பட்டோம் என்றால் இந்த உலகத்தில் பாதுகாப்பு பெறலாம். ஒரு நாள் பாதுகாப்பு பெறாவிட்டால் மறுமை சுவனத்தை அடையலாம் என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.